வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சத்துணவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். 8th 10th அண்ட் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரி படிச்சிருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். தேர்வு இலை, நேரடி நியமனம், டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 15,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 31/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கங்க. அதே மாதிரி தந்தை பெயர் அல்லது கணவனர் பெயர். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேஷனாலிட்டி, ரிலீஜியன் என்ன, கம்யூனிட்டி என்ன, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அங்கே அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. இதெல்லாம் எழுதிட்டு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நாள் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. தென் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சைன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கினுடைய நேம் இங்கே எழுதிக்கணும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து உளவியலாளர் அல்லது ஆற்றுப்படுத்தினர் அப்படிங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் பாதுகாவலர், சமையலர் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உளவியலாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இளங்கலை பட்டம் நீங்கள் உளவியல் பாடத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. தென் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாதுகாவலர் இருக்கும். அதே மாதிரி 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சமையலர் வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பாதுகாவலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உளவியலாளருக்கு 35 வயதும் 33 வயது பார்த்திங்க அப்படின்னா அதாவது சமையலர் அண்ட் பாதுகாவலர் வேலைக்கும் வந்து 33 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 15,000 உளவியலாளருக்கும், பாதுகாவலருக்கு 12,000, அதே மாதிரி சமையலருக்கு 10,000. இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேலரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 31/3/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் இந்த டேட்டுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ், அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டு, டிசி, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வச்சு தான் அனுப்பணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு நீங்கள் அனுப்பலை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அண்ணா சாலை, வேலூர் 632001 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து 31/3 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் அதுக்குள்ளே அனுப்பிச்சிக்கலாம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.